தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். வெளிநாட்டு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். தனுசு ராசிக்காரர் வெளிநாட்டுக்கு போவதில்லை. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே சிறப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கிறார். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்கும். மகர ராசிக்கார பார்க்க மகராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். இந்த குரு உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். அஞ்சாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். திருமணமாகி குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கும் குழந்தை பிறக்கும். மகர ராசிக்காரருக்கு குரு பயிற்சி நன்றாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறார். 10ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பும். கூட ராகு சேர்ந்திருக்கிறார். உங்கள் தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நாலாம் இடத்தில் குரு இருக்கிறார். படிப்பில் தடை இருக்கிறவங்களுக்கு ஒரு படிப்பு நன்றாகவே இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது. வெளிநாட்டுக்கு செல்லணும் ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கனால் உங்கள் வேலையில் மாற்றம் இருக்கும். தற்போது பார்த்து கொண்டிருக்க வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வீர்கள். இந்த வேலை உங்களுக்கு சிறப்பாக கூட இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கனால் வெளிநாட்டு செல்லும் காத்து கொண்டவர்களுக்கு இது ஒரு சாதாரண காலம். வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். மீன ராசிக்கான பலன். ராசியில் செவ்வாய் ராகு இருக்கிறார். 2வது செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். உங்கள் வெளிநாட்டு தொடர்பு மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு மறைந்தாலும் குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தந்தையால் அனுகூலம் உண்டு. குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறதால் திருமணமாகாத மீனராசிகளுக்கு திருமணம் நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உத்தியோக உயர்வு இருக்கும். ப்ரொமோஷன்னா கிடைக்கும். கூட 6வது சூரியன் சேர்ந்திருக்கிறார். ஸோ ப்ரொமோஷன்னா கிடைக்கும். பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மீனராசிக்காரர்கள்
இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை மூலம் வருமானம் வரும். வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் வரும். மீன ராசிக்கு சூப்பராக இருக்கிறது.